அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய பிரதமராக, தமிழ்நாட்டில் முதல் பெண்மணி பிரதமராக, தமிழ் பேசக்கூடிய பெண்மணியாக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி மற்றும் மருத்துவத்தை முழுமையாக இலவசமாக்கப்பட வேண்டும். இந்திய தேசம் முழுமையாக வரி நீக்கம் செய்த தேசமாக பங்களிப்பு கொடுக்கப்பட வேண்டும். விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த அனைத்து பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்து கொடுக்கப்பட வேண்டும். நேரடியாக கொள்முதல் செய்து அரசாங்கம் நுகர்வோர் அங்காடிக்கு விலை நிர்ணயம் செய்து பங்களிப்பு கொடுக்கப்படும் திட்டமாகவும், அனைத்து மக்களுக்கேற்ற தொழிலாளிகள் மற்றும் ஊழியர்களுக்குரிய அந்த லாபத்தினுடைய பகிர்வு பங்களிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்படும். அது மட்டுமில்லை, போக்குவரத்து பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்பட்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடைய பாதுகாப்பு, காப்பீடு, வேலை நேரம், உணவு விடுதி அனைத்துமே முறைப்படுத்தப்படும். அவர்களுக்குரிய டிப்போ வசதி அனைத்துமே முறைப்படுத்தப்படும். அங்கு மக்களுடைய பாதுகாப்பு முழுமையாக பாதுகாக்கப்படும். அவர்களுடைய அந்த பயணத்தின் போது உணவு மற்றும் அதற்குரிய அனைத்துமே முறைப்படுத்தும் திட்டமாக அரசாங்கம் முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். அது மட்டுமில்லை, போக்குவரத்து ஊழியர்களுடைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் அனைத்துமே பாதுகாப்பு அனைத்துமே முறைப்படுத்தும் திட்டமாக ஒவ்வொன்றாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தும் திட்டமாக அமலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.